செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த துக்கம் இன்னும் ஆறலை. காயம்பட்டவர்கள், செத்தவங்க குடும்பத்தை விட காயம்பட்டவரோட குடும்பம் யோசித்துப்பார். உயிர் போய் மீண்டு வந்திருக்கு. அவங்க இன்னும் அந்த மனப்பதற்றத்திலேருந்து வெளியில் வரவே இல்லை. பல பேர் அப்படி இருக்காங்க. இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. இதை விட கொடூரம், உன்னை நம்பி நீ ஒரு நல்லவன், இந்த நாட்டுக்கு புதுசாக ஏதோ செஞ்சு கீச்சு அப்படியே வெட்டி முறிச்சிட போகிறேன்னு சொல்லி உன்னை நம்பி திருச்சியிலேருந்து உன் மாநாட்டுக்கு முதல் மாநாட்டுக்கு வந்தவங்க நடுவழியில் விபத்தில் சிக்கி செத்து போயிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் இது போன்ற மாநாடுகளுக்கு வருகிறவர்கள் பத்திரமா வீடு போய் சேரணும்னு மாநாடு முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க. ஒருவேளை மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மேடையிலேயே ஒரு இரங்கல் தீர்மானம் வாசிப்பாங்க. அந்த குடும்பத்தாருக்கு கட்சி சார்பாக நிதி கொடுப்பாங்க. அவர்களை கட்சி ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக பக்கபலமாக அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவோம். அந்த குழந்தைகளை படிக்க வைக்கும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கும். வயதான பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பார்கள், பண உதவியாக கொடுப்பாங்க. மனசாட்சியே இல்லாத மனித மிருகமாக இருக்கிறார் விஜய். நம்ம வேற யாரை சொல்ல முடியுங்க? என்னங்க ரொம்ப டேரிங்காக பேசுறீங்கன்னா வேற யாரை சொல்ல முடியும்? அந்த கட்சி யாரை வைத்து உருவாச்சு? ஆதரவு வச்சு உருவாச்சா? சிடி நிர்மல்குமாரா? குஷியானந்த் வச்சு உருவாச்சா? வேற யாரை வச்சு உருவாச்சு? விஜய் என்கிற பிம்பத்தை வச்சு தான் உருவாச்சு. விஜய் அடிப்படையில் முதல் தொடக்க புள்ளியே தப்பா இருந்துச்சுன்னா வேற யாரை நம்ம குறை சொல்ல முடியும்? அப்ப இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும்போது நீ பண்றது தப்புன்னு சுட்டி காட்டினாலும் தெரிஞ்சிக்காத புரிஞ்சிக்காத ஜென்மமா இருந்தா இப்படிதான் திட்ட வேண்டியது. வேற என்ன செய்யுது? தூங்குறவனை எழுப்பிடலாங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனை எழுப்பவே முடியாது. இந்த ஆள்லாம் விஜய்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு.